எல்லாமே ரோட்ல இருக்கிற இன்னைக்கு பிறந்த குழந்தைக்கே தெரியும் இவனுங்க பண்ற கூத்தெல்லாம். இதெல்லாம் இப்ப நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க, விடுங்க. அதெல்லாம் தெரியும், எல்லா மக்களுக்குமே தெரியும். சாதாரண மக்களுக்கே தெரியும் இவனுங்க பண்ற கூத்தெல்லாம். இல்ல உண்மையா 4 பேர் தான் ஆடினாங்கிறது நம்ம சொல்லணும்ல. கொஞ்சம் டிஎல்ல பாருங்க எம்ஜிஆர், கொஞ்சம் டிஎல்ல பாருங்க. டிஎல் ஆல்ரெடி அங்க போட்டு இறக்கிட்டு இருக்கிறான். ஆல்ரெடி அங்க ஃபுல்லா போட்டு அங்க ஃபுல்லா காய்ச்சிட்டு இருக்கிறானுங்க அடிச்சு. டிஎல்ல பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். எம்ஜிஆர் வந்துட்டாரு பாருங்க மேல. என்னடா காணும்னு நினைச்சேன், வந்துட்டாரு. யாரு மேல மேல ஷேர் பண்ணிருக்கீங்க. நான் சொன்னேன்ல, போட்டான் பாத்தியா கேவின் ப்ரொடக்ஷன். பிளாஸ்ட் பிகாஸ் இஸ் தளபதி கச்சேரி 2.5 மில்லியன் ரியல் டைம் வியூஸ். கமெண்ட்ல கொஞ்சம் பாப்ப விடுமா? அவன் அதுக்குன்னு ஒரு ஆபீஸ் கட்டி இருக்கான் அந்த பாட்டு இறக்கிறதுக்கு. இதே கம்மிடா ஆபீஸ் கட்டினதுக்கு. ஓ வியூஸ் எல்லாம் வந்துருச்சா? டேய் விஜய் ஃபேன்ஸ் மேல வாங்கடா, வந்து பாட்டு 2 லிரிக்ஸ் வந்து பாட்டு போங்கடா, வாங்கடா டேய். ஏங்க எனக்கெல்லாம் சத்தியமா சொல்றேன், இன்னைக்கெல்லாம் அவனுக்கு ஏதாவது ஸ்பேஸ் போட்டாங்கன்னா என் பண்ணிட்டு நான் அவனுக்கு லிசன்ல போய் உட்காந்தலான்னு இருக்கிறேன். அம்மோ கண்டென்ட் வரும். நல்லா இருக்குல்ல, நல்லா இருக்கு, நல்லா தானே இருக்கு. இனிமேல் இவனுக்கு நிலைமை இதுதான் மகனே. திருச்சி ஸ்ரீதர் வந்து படம் தள்ளி போதான் 9ல இருந்து 15 தள்ளி போயிருக்கான் அப்படின்ற மாதிரி இந்த ட்வீட் போட்டிருக்காரு திருச்சி ஸ்ரீதர். எது போனாயனா? ஆமா, அப்படியே தள்ளி கொஞ்சமா பின்னாடி கொண்டு போயிடுங்கப்பா. அப்படியே ஏப்ரல் வரைக்கும் போயிடலாம். ஒன்னும் அவசரம் இல்ல. அப்படின்னா 14ஆம் தேதி பராசக்தி எல்லா தியேட்டர்லயும் சோலோ ரிலீஸ் ஆக போகுது. கருப்பு 14ஆம் தேதி சோலோவா பராசக்தி ரிலீஸ் ஆக போகுது. இல்லங்க, கருப்பு இறங்குதுங்க. கருப்பு 23ஆம் தேதிங்க. முன்னாடி இறக்குவான், வெயிட் பண்ணி பாருங்க. அதெல்லாம் இறக்க மாட்டாங்க. சரி ப்ரோ, அந்த நடுவுல வந்துட்டு இல்ல இந்த இது ஸ்பாட்ல நடுவுல வந்துட்டு ஜாதி மதம் அதெல்லாம் இல்லன்னு வருதுல்ல. ஆமா, இந்த படத்தோட ப்ரொடியூசர் பேரு வருது. அதுல ப்ரொடியூசர் பேரு வந்துட்டு வெறும் அவர் பேர் மட்டும் போட்டு இருக்கலாம். அவன் விஜயும் சரி, ப்ரொடியூசரும் சரி, விஜய் ஃபேன்ஸும் சரி வேண்டிட்டு இருப்பானுங்க, ஐயா இந்த படம் ரிலீஸ் ஆகிற வரைக்கும் தமிழ்நாட்டுக்கு கர்நாடகாவுக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது, தண்ணி பிரச்சனை எதுவும் வந்துடக்கூடாதுன்னு வேண்டிட்டு இருப்பானுங்க. நாங்க தான் அதுக்குதான் சீமானை வச்சிருக்கோம்ல, இழுத்து விட்டுருவோம்ல சண்டைய. சரி, ஒரு விஜய் ஃபேன் வந்திருக்கிறாப்புல, சொல்லுப்பா போக்ரி. அபியூஸ் பண்ண வந்திருக்கீங்களா, பாட்டு பத்தி பேச வந்திருக்கீங்களா? யோ நான் என் மைக் கொடுத்தா எல்லாம் லிசனர்ல ஓடுறீங்க, அப்புறம் எதுக்கு தான் மைக் கேக்குறீங்க? ஏங்க அண்ணன் வழியில போறாங்க, உங்களுக்கு என்ன கோவம் அதுல? நானும் விஜய் ஃபேனுக்கு மைக் கொடுத்து ஒரு விஜய் ஃபேனுக்கு மைக் கொடுத்து பேச சொல்லலாம்னு எவ்வளவு ஆசையா. இன்னொன்னு மறந்துடாதீங்க, இது அக்டோபர்ல ரிலீஸ் ஆக வேண்டிய படம். கன்பாராக்கு பயந்து ஓடணும் அவன். ஆமா அக்டோபர் வர வேண்டிய படம் தான் இது ஆக்சுவலா. ஆமா, ராம்குமார் எல்லாம் ஃபயர் அவுட் தானே அக்டோபர்னு போட்டு. அக்டோபர் ரிலீஸ் தான் இது முதல்ல வந்து. அக்டோபரா? ஆமா முதல்ல வச்சிருக்கேன், அந்த ஸ்கிரீன்ஷாட்லாம் இருக்கு. ஓ, அப்ப தீபாவளிக்கு இறங்கி இருக்கணும். ஆனா கூலிக்கு பார்த்துட்டு இந்த பக்கம் இல்ல வேற ஏதாவது 2-3 படம் எனக்கு தெரிஞ்சு. என்ன தீபாவளிக்கு என்ன படம் இறங்குனுச்சு? ஏங்க பிரதீப் ரங்கநாதன் படம் தாங்க இறங்குனுச்சு. அவன் படத்துக்கு பயந்துகிட்டு தள்ளி போனாப்புல. அப்படிதான் இருக்கும், ஏன்னா முதல்ல அக்டோபர் தான் போட்டிருந்தான். இல்ல எனக்கு தெரிஞ்சு படமே இன்னும் ரெடி ஆகலன்னு நினைக்கிறேங்க. படமே இன்னும் எனக்கு தெரிஞ்சு ரெடி ஆகலன்னு நினைக்கிறேன். அவசரமா இப்ப இவனுங்க பராசக்தி ரிலீஸ் பண்ணிட்டாங்கல்ல, ரெட் ஜெயண்ட். ஸோ நான் இப்போ 2-3 நாள்ல ரிலீஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு அவசரமா ஒரு பாட்டை இறக்கி விட்டாங்க. இது ஒரு மொக்கையா போயிடுச்சு. அடுத்தது ஏதாச்சும் ஒன்று பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு அதையும் மொக்கையா தான் பண்ண போறாங்க. அதை நம்ம பண்ணிடுவோம்னு வச்சுக்கோங்க, அது வேற விஷயம். இதே மாதிரி தான் கடைசி வரைக்கும் ட்ரைலர்லேருந்து எல்லாமே போகுது. படமும் வந்து போஸ்ட்போன் ஆகும், இல்லைன்னா ஜனநாயகம் போட்டிருக்காப்புல, ஸ்ரீதர் போட்டிருக்காப்பு. ஜனநாயகம் படம் ஜனவரி 9க்கு பதில் 15ஆம் தேதி வெளியிட ஆலோசனை மற்றும் பேச்சுவார்த்தைகள் துவங்கியுள்ளது. இதை தொழில் யுக்தி என்று நினைக்கிறேன். தொழில் யுக்தி இல்ல, பக்தி இல்ல. நாய்க்கு இந்த பக்கம் சீக்கிரமா படம் இங்க முன்னாடியே ரிலீஸ் பண்ணா அந்த கூட்டத்தெல்லாம் எடிட் பண்ணி அந்த கூட்டம்லாம் இல்லாம வேற ஷார்ட் ரீப்ளேஸ் பண்ணணும். அதுக்கு கொஞ்சம் டைம் கேக்குது போல இருக்கு. அதுக்காக தான் இது பண்ணுது. இல்ல
அது 9ஆம் தேதினா வியாழக்கிழமை வரும். வியாழக்கிழமை வந்ததுன்னா இவன் படம்லாம் வந்து லீவ் நாள்ல வந்தா தான் ஓடும். லீவ் நாள் இல்லாம வந்ததுன்னா ஒரு நாள்லயே முடிஞ்சிடும். ஒரு நாள்லயே சரி, ஒரே அப்ப இதுக்கு முன்னாடி வந்த படம் லியோ படம் லீவ் நல்லதுன்னா வந்துச்சு. அப்புறம் வாரிசு இல்ல இல்ல வாரிசு எல்லாம் லீவ் நல்லதுன்னா இறங்குச்சு. எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். 2வது ஷோவே அதெல்லாம் வந்து ஓடுனுச்சா? 2வது ஷோவே காத்து வாங்குனது. அந்த மாதிரி இந்த படத்துக்கு போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், டோட்டலா அவுட் ஆயிடும். இதே பொங்கல் அதெல்லாம் அன்னைக்கு ரிலீஸ் அதெல்லாம் ஆனதுன்னு வந்து வச்சுக்கோங்க. எம்ஜிஆர் கேக்குதா? என்னமோ லீவ் நாள்ல இறங்கினா மட்டும் ஒரு படம் அத்து தள்ளுற மாதிரி. சும்மா படம் நல்லா இருந்துச்சுன்னா ஓடுங்க, படம் நல்லா இல்லைன்னா என்ன முட்டு கொடுத்தாலும் ஓடாதுங்க. ஏங்க இவனுக்கு ஃபுல்லே ஆகாதுங்க, நீங்க வேற. இல்ல இல்ல இவனுக்கெல்லாம் ஃபுல்லே ஆகாது. சிட்டிக்குள்ள வந்து சிட்டிக்குள்ள ஆயிடுங்க. சிட்டிக்குள்ள எப்படியா இருந்தாலும் ஒரு கமலா தியேட்டர் அந்த மெயின் தியேட்டர்லாம் ஆயிடும். பட் சரி, அது ப்ரூஃபை கூட காட்டுங்க. ஆகாம சரி எம்ஜிஆர், இப்போ இப்போ வாண்டடா இப்போ நீங்க தான் இப்போ விஜய் ஃபேனா மாறி என்கிட்ட வாங்க போறீங்க. சரி, ப்ரூஃபை காட்டுங்க எனக்கு. பிகில் படம் ஏன் 2ஆம் நாள் சிட்டிக்குள்ள ஏன் காணாம போச்சு? ஏங்க தேவி தியேட்டர்லாம் ஓடவே ஓடாதுங்க. தேவி தியேட்டர்லாம் வந்து ஒரு நாள் அந்த சரி எனக்கு வாரம்லாம் சரி 4 ஷோ எனக்கு தான் ஓடும். ஹவுஸ்ஃபுல் ஆகி என்ன அண்ணன் கேட்கறேன்னா கடைசியா ஒரு 4 படம் விஜயோட படம் சிட்டி சைட்ல ஓடி பயங்கரமா இத்தனை நாள் ஓடுச்சுன்னு எனக்கு ஒரு ஸ்கிரீன்ஷாட் காட்டு சொல்லுங்க. ஒரு தேட்டர்காரனை படமும் சொல்லுங்க. கிடையாது. ஆனா அப்புறம் என்னால அப்புறம் வந்து சிட்டிக்குள்ள ஓடும்னா என்ன என்ன இது சும்மா காசி தேட்டர் என் ஏரியான்னு கொஞ்ச நாளைக்கு சுத்திட்டு இருந்தான். காசி தேட்டர்ல என்ன ஒண்ணுச்சு இவன் படம்? இல்ல எம்ஜிஆர், இந்த தேர்ஸ்டே ஃபர்ஸ்ட் ரிலீஸ் பண்ணது தலப்படம் தான் ஆரம்பிச்சாங்க. அதுதான் நான் சொல்ல வரேன். அதே நான் அதுதான் சொல்ல காப்பி வரேன். அடிச்சுதான் அவன் தேர்ஸ்டேக்கு வந்தான். இருங்க, நீங்க அப்படி சொல்லல. அதே காப்பி அடிச்சுதான் அவன் வந்தான். ஆனா இவன் பிஸி வந்து வட சுடுவான். விஜயால அஜித்துக்கு போட்டின்னு. அவன் பிஸியை இல்ல இல்ல நான் அவன் அப்பயும் சொல்றேன். தேர்ஸ்டே ஆரம்பிச்சது அஜித் தான். அஜித்துக்கு மட்டும் தான் அந்த தேர்ஸ்டே ஆரம்பிச்சா கூட 2 நாள் ஃபேன்ஸுங்களே ஓட வைப்பாங்க. இவனுக்கு பண்ண முடியாது. ஆனா இவன் வந்து ஃப்ரைடே தான் ரிலீஸ் பண்ணிட்டு இருந்தான். ஆனா இவரு ஆரம்பிச்ச பிறகுதான் தேர்ஸ்டே ரிலீஸ் பண்ண ட்ரை பண்ணா. அப்பதான் கோட் வந்து அவனுக்கு மிகப்பெரிய ஃபெயிலியர் ஆச்சு. 2வது ஷோவே காத்து முதல்ல ஒரு பாட்டு ஓட வைக்க முடியுதான்னு பாருங்க. அப்புறம் படத்தை ஓட வைக்கிறதுலாம் அப்புறம் பார்ப்போம். போக்கிரி டிகே கேக்குதா? ப்ரோ சொல்லு ப்ரோ. நான் விஜய் ஃபேன்ஸ் சைட்ல இருந்து உன்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் ப்ரோ. என்னன்னா இந்த அளவுக்கு ஒரு பாட்டு பாதிச்சிருக்குன்னா தயவுசெய்து சாரி ப்ரோ. ஆட தெரியாத ரசிகர்கிட்ட பாவம் அந்த பாட்டு மாட்டிட்டு முடிக்குது. பாட்டு சூப்பரா இருக்கா ப்ரோ உங்களுக்கு? இல்ல பாட்டு நல்லா இல்லைன்னு சொல்றேன். உனக்கு என்ன ப்ரோ இது உன் தனிப்பட்ட கருத்தா சொல்லலாம். ஆனா நல்லா இல்ல ஆடு நல்லா இல்ல விஜய் ஆடு நல்லா இல்ல. ஐயோ நான் என்ன சொல்றேன், பாட்டு நல்லா இல்லைன்னா ஓகே, நீ உன்னோட ஒப்பீனியன், எனக்கு பிரச்சனை கிடையாது ப்ரோ. சூப்பரா இருக்குப்பா, பாட்டு நல்லா இல்லைன்னு சொல்றது எனக்கு உன்னோட ஒப்பீனியன், அது எனக்கு பிரச்சனை கிடையாது. சூப்பரா விஜய் டான்ஸ் ஆடுறாரு அதுல உனக்கு வரணும். ஆட தெரியாத ஒரு ஃப்ரெண்ட்ஸ் போய் நான் ஏன் சொல்றது கூட உன்னோட ஒப்பீனியன், அது என்ன பிரச்சனை கிடையாது ப்ரோ. இப்ப ஆட தெரியல ப்ரோ. என்னமோ இதுக்கு முன்னாடி என்னமோ ஆடி அவார்டு வாங்கி மைக்கேல் ஜாக்சன் பக்கத்துல நின்னு டான்ஸ் ஆடி இப்ப அவர் கேவலமா ஆடுறாரு, அதை ஒத்துக்கோங்க. அவருக்கு வயசாயிடுச்சு. அந்த அளவுக்கு முன்னாடி ஆடின மாதிரி இப்ப ஆடல. ஓகேவா? கேவலமா ஆடுறாரு. ஏத்துக்க முடியாது எம்ஜிஆர். என்கிட்ட நீங்க இன்னைக்கு சமத்தியா வாங்கிருவீங்க எம்ஜிஆர். என்னமோ இதுக்கு முன்னாடி என்னமோ டான்ஸ் ஆடி அஜி ஆடுனதுல பெஸ்டான வீடியோ காட்டு ப்ரோ. இப்ப நான் என்ன சொல்றேன், விஜய் அஜித் அவங்களே ஈக்குவலா சொல்ல. இப்ப இருக்க பிரதீப் ரங்கநாதனுக்கு ஈக்குவலா டான்ஸ் ஆன மாதிரி காட்டுவோம். நான் என்ன சொல்றேன், நாங்க ஒண்ணும் உட்காந்து காலர் தூக்கிட்டு நாங்க பெரிய இந்தியாவிலே பெஸ்ட் டான்சர், தமிழ்நாட்டிலே பெஸ்ட் டான்சர்னு நாங்க ஒண்ணும் பீலா விட்டுட்டு சுத்தலையே சொல்றேன். முடிய சுழத்தி விட்டுட்டு ஸ்லோமா நடக்க கூடாது. படம் ஓடணும்னா டான்ஸ் இருந்தா போதுமா? அப்படிலாம் தெரியுதுல்ல. அப்ப மூடிட்டு அப்ப இருந்தா அவர் ரசிக்கிற அளவுக்கு உனக்கு அந்த திறமை அவர்கிட்ட இருக்கு ப்ரோ. அந்த திறமை அவர்கிட்ட இருக்கு. என்ன இருக்கு அண்ணன் கில்லி படத்துல இருந்து மாண்புமிகு மாணவன்ல இருந்து இன்னி வரைக்கும் ஓடினேதான் இருக்கிறாப்புல. ஐயோ பாட்டு நல்லா இருக்கா இல்லையா? சிம்பிளா கேக்குறேன். வா கான்செப்டுக்கே வா, ஸ்ட்ரைட்டா விஷயத்துக்கு வருவோம். பாட்டு கேட்டியா இல்லையா? எனக்கு பீட் நல்லா தான் ப்ரோ இருக்கு. எனக்கு தியேட்டருக்கு மெயின்ல எனக்கு நல்லா இருக்கு டான்ஸ் ஆடுறது. எனக்கு ஏன்னா அவர் ஆடுறத நாங்க ரசிப்போம். நாங்க அவர் ஆடுறதையும் அந்த பீட்டுக்கு ஏத்தாப்ப நாங்க ரசிப்போம். புரியுதா? நான் என்ன கேக்குறேன், எங்களுக்கு அதுதான். ஆனா நான் என்ன சொல்றேன்னா, எனக்கு ரொம்ப பாத்தி கம்மிங்கோ. உனக்கு பாட்டு பிடிச்சிருக்கு அப்படின்னா நீ என்ன பண்ணணும்னா, நீ அதை போட்டு பிளாஸ்ட்னு வைப் பண்ண வேண்டியதுன்னு. ஏன் நீ எங்கள்கிட்ட வந்து கதறிட்டு இருக்க? இல்ல நீ டான்ஸ் விஜய்க்கு டான்ஸ் ஆடத்துல என்ன மாதிரி சொல்லிக்கிறீங்க? இல்ல நான் இது வரைக்கும் நான் காலர் தூக்கி விட்டல நான் சொன்னது இல்ல. ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்க, இஸ் நாட் எ குட் டான்சர். முதல்ல புரிஞ்சுக்க. இங்க சிம்பு டான்சர் சொல்றியா, தனுஷ் டான்ஸ் சொல்றியா, நான் அக்செப்ட். ஏன்னா ஒரு ப்ரொஃபஷனல் டான்சர் ஒண்ணு இல்ல. போக்கிரி படத்துல அசின் கூட ஒரு சாங் ஒண்ணு இருக்கு, ஞாபகம் இருக்கா?
ஹசின் ஒரு வந்து இந்த டோலுன்னு ஒரு சாங் இருக்கு தெரியுமா? அந்த பாட்டுக்கு யாரு கோரியோகிராஃபர்? சரி, பிரபுதேவோட அசிஸ்டன்ட். தெரியலன்னா தெரிஞ்சுக்க, பிரபுதேவோட அசிஸ்டன்ட் தினேஷ். ஓகேவா? அவன் தான் அந்த பாட்டுக்கு கோரியோகிராஃபர். ஓகேவா? பின்னாடி பேக்ரவுண்ட்ல அவனுடைய பின்னாடி இருக்கிற கோ டான்சர்ஸ் எல்லாரும் என்ன ஸ்டெப் ஆடுவாங்க, எல்லாரும் ஷோல்டரை ஏத்துற நேரத்துல இவன் ஷோல்டரை இறக்கிட்டு இருப்பான். இவனை நீ ப்ராப்பரான ஒரு டான்சர்னு வச்சுக்க, சத்தியமா காரி துப்பிடுவேன். இங்க பாரு, நானும் ஒரு டான்சர் தான், புரிஞ்சுக்க. இது உனக்கு ப்ரூவ் பண்ணணும் அவசியம் அதே பிரபுதேவா தான் சொல்லிருக்காரு. அதே பிரபுதேவா தான் எனக்கு ஈக்குவலா டான்ஸ் விஜய் மட்டும் தான் ஆட முடியும்னு ஒரு விஷயம் புரிஞ்சுக்க. ஒரு இன்டர்வியூல சொல்லிருக்காரு. டான்ஸ்ன்றது முதல்ல ஒரு விஷயம் பேசிக்கா உனக்கு தெரிஞ்சுக்க. கோஆர்டினேட்டா ஃபுல்லா உட்காந்து ஒரே மாதிரி ஒரு ஸ்டெப் வர்றாங்கன்னா ஒரே மாதிரி ஆடுறவன் தான் டான்சர். இவன் மட்டும் தனியா ஒரு ஸ்டெப் ஷோல்டர் மேல தூக்குவான். பிரபுதேவாரோட ரிஹர்சல்ல போய் பேக் ஸ்டேஜ்ல நீ ரிஹர்சல் மேக்கிங் பாத்தீங்கன்னா அவன் வேற மாதிரி ஆடி காட்டிருப்பான், இது வேற மாதிரி ஆடும். உனக்கு நீ எல்லாத்துக்கும் மேல உனக்கு கோட்டு பாட்டுல நான் 3 பேர் உட்காந்து ஆடி இருப்பானுங்க, பிரசாந்த், விஜய், பிரபுதேவா. நீ நல்லா பாரு யாரு பெஸ்ட் உன் மனசாட்சிக்கு தெரியும். சும்மா இத்தனை காலமா உட்காந்துக்கிட்டு பதிலுக்கு ஆப்போசிட்ல எவனோ பேசுறதுக்கு ஆள் இல்லைன்னோ, நாங்க தான் பெரிய டான்ஸர் வெங்காய புண்ணாக்குன்னா அம்மா பெரிய உடம்பு வச்சுக்கிட்டு பிரபு ஆடுற கிரேஸ் என்னன்னு தெரியுமா? சிவாஜி பையன் பிரபு அவர் ஆடுற அந்த உடம்பு வச்சுக்கிட்டு அவர் ஆடுற கிரேஸ் என்ன தெரியுமா? அப்படியே நீங்க பிரசாந்த் இந்த அந்த ஆளை பக்கத்துல வச்சுட்டு எப்படி ஆடணும் அந்த ஆளு. அத எனக்கு என்னன்னா ப்ரோ, அத சொல்றது எனக்கு ஒரு ஆள் சிம்பு ஃபேனா இருந்தா பிரச்சனை கிடையாது ப்ரோ. டான்ஸ் எங்க தலைவர் வரும் உனக்கு ஆட முடியல சொல்றது யாருன்னா பாட்டு முழுக்க வெறும் பிஜிஎம் போட்டு நடக்கிறாரு சொல்றாரு டான்சரு. அப்படி இப்படின்னு சொல்லி உட்காந்து நாங்க ஒண்ணு பீத்திட்டு சும்மா சுத்திட்டு தெரியல. நீங்க தான் சொல்லிட்டு தெரியுறீங்க இந்தியாலே நாங்க பெரிய டான்சரு வெங்காயம் புண்ணாக்கு புள்ள புடிங்கின்னு. ஆனா நான் என்ன சொல்றேன், உன் ஆளு பெரிய டான்சர் மாதிரியே கிடையாதுன்றேன். நீ டான்ஸை மட்டுமே வச்சுக்கிட்டு ஒரு படத்தை ஓட்ட முடியாது. அப்படி பார்த்தா பிரபுதேவா எல்லா படம் தான் 100 கோடி 200 கோடி கலெக்ட் பண்ணிருக்கணும் ப்ரோ. படத்தை ஓட்ட முடியாது ப்ரோ, ஒரு பாட்டு என்ஜாய் பண்ண முடியல. அந்த 3 நிமிஷம் எனக்கு என்ஜாய் பண்ண இந்த பாட்டு நல்லா இருக்கு. எனக்கு அந்த பாட்டு என்ஜாய் பண்ண இந்த பாட்டு உனக்கு நல்லா இருக்கா? எனக்கு நல்லா தான் இருக்கு. எனக்கு தியேட்டரிக்கல பாக்கும்போது, எனக்கு எப்படி பஸ் பாக்கும்போது எனக்கு கண்டிப்பா நான் டான்ஸ் ஆடுறதுல உட்காந்துக்கிட்டு அவன் உட்காந்து கதறான் விஜய் ஃபேனு. ஸ்பேஸ் போட்டு ஏன் உடனே அரை மணி நேரத்துல ஏன் என் பண்ணா ஹரிசனஸ் நீங்க உங்களை மட்டும் பத்தி பேசுறீங்களா இல்ல மொத்த விஜய் ஃபேனுக்காக பேசுறீங்களா? இல்ல நான் மொத்தவே அவ்வளவுதான் கபிலன், அவ்வளவுதான் மேட்டர். ஏன்னா மத்தவெல்லாம் கதறிட்டு இருக்கான். ஏன்னா தம்பி கேட்டாங்கன்னா ஸ்கிரீன்ஷாட் அப்படியே நிறைய எடுத்து வச்சிருக்கேன், அப்படியே கமெண்ட் ஒண்ணா போட்டு இருப்பேன். பச்சை திட்டு இருக்காங்க. அப்பயும் அனிருத் திட்டுறாங்க எல்லாரும். யாரு ப்ரோ? எங்க கமெண்ட் விஜய் ஃபேனா லிங்கே போடுறேன், பாத்துக்கோ. நீ போய் பாத்துக்கோ. விஜய் ஃபேனா நீ கண்டுபிடிச்சு சொல்லு. எனக்கு என்ன பேசும்போது எனக்கு எப்படின்னா விஜய் டான்ஸ் ஆட தெரியல சொல்றாரு. அப்ப நிரூபிக்கணும்ல. அந்த அளவுக்கு அவர் மைண்ட் எனக்கு கேப்சர் பண்ணிருக்காரு. எனக்கு அந்த அளவுக்கு வேற எங்க பார்த்தாரு விஜய் ஒழுங்கா ஆடல. இன்னும் இப்ப சொல்ற ஆளே இவரே ரஜினிக்கு ஆட தெரியாது. ஆனா இவர் வந்து இது சொல்ல முடியுமா? என் தலைவன் நான் பெரிய டான்சரு, அஜித் பெரிய டான்சரு. இங்க பேரு ரஜினி ஃபேனோ அஜித் ஃபேனோ சூர்யா ஃபேனோ எவனோ சொல்லிட்டு தெரியல. உடனே நீ அஜித் இழுத்து விடாத ப்ரோ. நீ எது பேசுறாலும் அஜித் வச்சு இழுத்துக்கிற. புரியுது. அஜித்னா ஏன் பயப்படுறீங்க? இல்ல கபிலன், அது பயப்படல ப்ரோ. நான் சொல்ல புரியுதா? நீங்க இந்த நாம் தமிழர் கட்சி என்ன பண்றீங்கன்னா அடிக்கிற சப்போர்ட்டுக்கு அவன் இழுத்துக்கிறீங்க. அப்புறம் உங்களை நடக்குது பல வருஷமா. திமுக அதிமுக எல்லாரும் தான் பேசுறாங்க. உனக்கு என்ன பிரச்சனை? டிவி காரன் கூட தான் பேசிருக்கிறான். சரி கபிலன், நான் மேல போட்டிருக்கேன். அந்த தம்பி விஜய் ஃபேனா இல்ல தம்பியை கொஞ்சம் செக் பண்ணி சொல்லிடுங்க, எனக்கு ஸ்கேம் பண்ணி சொல்லுங்க. எனக்கு கீழே கமெண்ட்டையும் படிங்க. நான் ஆக்சுவலா எனக்கு தனியா வச்சிருந்தேன். இது மாதிரி நிறைய இருக்கு, உங்களுக்காக மேல ஷேர் பண்ணிருக்கேன். மத்தவங்களும் படிக்கட்டும். கமெண்ட்ல பார்த்துட்டு சொல்லுங்க தம்பி, அவர் ஒரு விஜய் ஃபேனா இல்லையான்னு. மேல போட்டுருக்கீங்களா ஜிப்ஸி? அனிருத் when it has to be தளபதி மூவி சாங், தளபதி கச்சேரி. டேய் அனிருத்த மாஃபிங் பண்ணி அபியூஸ் பண்றீங்களா டேய்? இல்ல கீழே கமெண்ட பாருங்க கபிலன், கமெண்ட பாருங்க. அதனால இது சும்மா சாம்பிள்லாம், இதோட கேவலமா இருக்கு. அதெல்லாம் ஷேர் பண்ண முடியல. இங்க சும்மா ஓரளவு ரொம்ப பிபில ஷேர் பண்ண. இத என்னடா இப்படி அபியூஸ் பண்றீங்க அனிருத் டேய்? சி இப்போ மத்த ஃபேண்டமுக்கும் இவங்களுக்கும் என்ன வித்தியாசம்னா, இப்போ நம்மளாம் நல்லா இல்லைன்னா நல்லா இல்லைன்னு சொல்லிடுவோம், சரிங்களா? நல்லா இருக்குன்னா நல்லா இருக்குன்னு சொல்லுவோம். ஆனா இவங்க கிட்ட பிரச்சனை என்னன்னா 6 மாசம் இப்ப என்ன சொன்னாங்க பாத்தீங்க அந்த ஸ்பேஸ்ல, அந்த என்ன பாட்டு அது? விசில் பாட்டா? என்ன படம்? கோட்டா அது?
அதுவே நாங்க ட்ரெண்ட் பண்ணோம் அப்படின்னு இப்ப ஒத்துக்கிறானுங்க. அந்த மொக்கைய இப்ப ட்ரெண்ட் பண்ணணும் இப்ப பேசுறாங்க. இப்ப தம்பி உங்க ஸ்பேஸ்லாம் பேசினானுங்க. இந்த படத்தை பத்தி இதுக்கு இதான் லாஸ்ட் படம், வேற வழியே இல்ல அப்படின்னு சொல்றீங்க. அண்ணா சொல்லியிருக்காரு. அவன் எங்க சொல்ல அப்படிலாம் சொல்ல மத்தவன சொல்றான். அவன் எங்க சொல்லியிருக்கிறான்? ஒரு டான்சர் நீங்க ஒரு முதல்ல டான்சர்னா இந்த டப்பாங்குத்து மட்டுமே டான்ஸ் இல்ல ப்ரோ. அதை முதல்ல நீங்க புரிஞ்சுக்கோங்க சரிங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இருங்க முடிக்கவே இல்லை. இல்ல இருங்க, பிளெக்சிபிள்னா நான் ஸ்ப்ரிங்கை வச்சு ஆட வைப்பேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஜெயம் ரவி எடுங்க, இல்ல கமலாசனே எடுங்களேன். அவங்க எல்லாம் டான்ஸ்னா டான்ஸ்ல எல்லா ஃபார்மட் இருக்கும், அதெல்லாம் அவங்க எடுத்து பண்ணுவாங்க. பரதநாட்டியம்ல இருந்து அதுல இருந்து எல்லாமே பண்ணுவாங்க. உங்க அண்ணா கேட்பாங்க வெறும் குத்து 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 சாவு டான்ஸா கடைசி வரைக்குமே. கடைசியில சாவடிச்சுட்டு போறாரு இப்போ எல்லாரையுமே. வேற என்ன பண்ணிட்டாரு? வேற என்ன பண்ணிட்டாரு சொல்லுங்க? வேற என்ன பண்ணிட்டாரு சொல்லுங்க? ஒருத்தர பேசுங்க. என்னப்பா எதுக்கு இவ்வளவு கிளம்சியா ஒருத்தர பேசுங்க? இல்ல அதான் ரஞ்சிதமே ஒரு பாட்டு, அது வேணும்னே வந்துட்டு சிங்கிள் ஷாட்ல எடுத்திருப்பான். மூச்சு வாங்க வாங்க ஆடினாங்க. அதுக்கு அப்பட்டமா தெரியும் மூச்சு வாங்க வாங்க ஆடி இருக்காங்க அப்படின்னு. எதுக்கு இதெல்லாம் பண்ணணும்? இப்ப நீங்க கேட்டீங்கல்ல, இப்போ நீங்க வந்து இருங்க நான் இன்னொன்னு சொல்லிடுறேன். இன்னும் ஒண்ணு கேட்டுறேன், கொஞ்சம் வன்மம் இருக்கு கக்கிடுறேன். இப்ப நீங்க வந்து கபிலோட கேட்டீங்கல்ல, இப்போ வந்து அவங்க யாருமே வந்து ரஜினி சார் பெரிய டான்ஸர் இல்ல. ரஜினி சாருக்கு உலகத்துல எங்க போய் கேட்டாலும் ஸ்டைல் அப்படின்னா சொல்லுவாங்க சரிங்களா? இப்ப யாரு கேட்டாலுமே ஸ்டைல்னா சொல்லுவாங்க, புரியுதுங்களா? ஆனா விஜய்க்கு அப்படி கிடையாது. நேத்து உங்க ஆதவர்ஜுனா பேசினாரு இவரை பத்தி, உதயநிதியை பத்தி. அவருக்கு நடிக்கவே தெரியாது, இவருக்கு ரசிகர் பண்ற வேலை. எப்ப நடிப்பு பத்தி நம்ம பேசலாமா சொல்லுங்க? நம்ம இது வரைக்கும் நடிப்புக்குன்னு எங்கேயாவது ஒரு அவார்டு தான் வாங்கிருக்கோமா நடிப்புக்காக? நடிப்பு பத்தி நம்ம பேசலாமா? 69 படம் நடிச்சிட்டீங்க, முடிச்சு கிளம்புறேன்றீங்க, சாதிச்சு கிழிச்சிட்டேன்றீங்க. இது வரைக்கும் என்ன கிழிச்சிங்க? நடிப்புக்காக என்ன கிழிச்சிங்க சொல்லுங்க? இது வரைக்குமே ஒரு அவார்டு இல்ல டிவி சீரியல்ல ஒரு டிஆர்பி இல்ல தமிழ் இண்டஸ்ட்ரியில பெரிய பிக்கஸ்ட் ஹிட் டிஆர்பி ப்ரோ. சன் டிவியோட ரெக்கார்ட் முதல்ல போய் பாரு. முதல்ல இருக்குது விஸ்வாசம், ரெண்டாவது இருக்குது பிச்சைக்காரன், அதுக்கப்புறம் தான் மத்த படம் இருக்கு. அது முதல்ல பாத்துட்டு வா. இந்த விஜய் ஐயோ இந்த வாட்ஸ்அப் குரூப்ல இருக்காதீங்க. என்ன சொல்றேன்னா ப்ரோ, விசுவாசம் சொல்றது இருக்கானுங்க. சொல்ல விடு ப்ரோ. 20 வருஷம் எத்தனை பழைய படத்தை போட்டுட்டு இருக்கான், கில்லி படத்தை. இன்னைக்கு சிடி தேய போடுறான், போடுறான் அவன். நம்ம அதை நோட் பண்ணணும். என்ன ப்ரோ? இல்ல குஷி படத்தை ரீ-ரிலீஸ் பண்ணீங்களே, என்ன ஆச்சு? என்னாச்சு குஷி ரீ-ரிலீஸ் என்னாச்சு? எங்க பாக்கல நீங்க யாரும்? அது என்ஜாய் பண்றது படம் தான் ப்ரோ. அது நான் பெருமையா போடல. நாங்க ஒன்னும் எங்களுக்கு என்ஜாய் பண்ற படமா தான் நாங்க பார்த்தோம். நாங்க வாரம் என்ஜாய் பண்ணோம். நானும் தான் போனேன் தேட்டருக்கு. என்ஜாய் பண்ணா என்ஜாய்னா என்ன மாதிரி? நான் அந்த படத்தை நான் பார்த்தது இல்ல, தேட்டர்ல நான் ஃபீல் பார்த்தது இல்ல. நாமே பார்த்தோம், அவ்வளவுதான். எங்களுக்கு என்ன இதுல இல்ல. இப்ப நீங்க வந்து தப்பே கிடையாது. நீ வந்து எப்பவுமே பேசும்போது உன்னை மட்டுமே பேசுற அந்த மாதிரி பேச எங்களுக்கு பிரச்சனை கிடையாது. நாங்க தான் தமிழ் சினிமான்னு பேசுறீங்களா, அங்கதான் பிரச்சனையே. புரியுதா? முதல்ல வைரல் ஹிட் கொடுத்தது தனுஷ் தான், கொலவெறி சாங்ல. அப்பல இருந்தா நீங்க வியூஸுக்கே வந்தீங்க. அதுக்கு முன்னாடி வியூஸ் ஒரு பேச்சை நீங்க எடுத்ததே கிடையாது. ஒருத்தன் ஏதாவது பண்ற கூடாது, நம்மளுக்கு எரிய ஆரம்பிச்சிடும், நம்மளும் அதை பண்ணிடணும். அதே தம்பி பேசும்போது பிரபுதேவா பத்தி பேசுறீங்க, அதே இதேதான் உங்க ரசிகர் பண்ணது இல்லையான்னு சொல்லுங்க. எனக்கு அதுதான் டவுட். என்னன்னா எது பண்ணாலும் ஏன் விஜய் ரசிகர் மேல மட்டும் தான் பண்றான்ற ஒரு அபியூஸ் பண்ணா விஜய் ரசிகர் தான் பண்றான். போகிரி கேக்குதா? உனக்கு ஸ்ட்ரைட்டா விஷயத்துக்கு வரும் போகிரி. சொல்லுங்க. அதாவது ஆரம்பத்துல இருந்தே நீங்க ஒன்னு செட் பண்ணி வச்சிட்டு இருக்கீங்க. அது நடுவுல யாரும் கேட்காம விட்டாங்க. அஜித் ஃபேன்ஸ் மட்டும் தான் கேட்டு இருந்தாங்க. அவங்களும் பெருசா அதுல அந்த விஷயத்த பெருசா டச் பண்ணல. நீங்க ரொம்ப அதை பத்தி ரொம்ப புகழ்ந்து பேசினால ஒரு கட்டத்துக்கு மேல டான்ஸ் பத்தி தொட ஆரம்பிச்சிட்டாங்க. நான் சொல்றது டான்ஸ், விஜய்னால டான்ஸ், விஜய்னால டான்ஸ் அப்படின்னு நீங்க ஒண்ணு செட் பண்ணீங்க. ஒண்ணு புரிஞ்சுங்க, உங்களை விட பெட்டரா டான்ஸை கத்துக்கிட்டு ஆடுறாரு. இந்த கர்மத்தெல்லாம் என் வாயிலே சொல்ல வேண்டியதா இருக்கு. கமலஹாசன் சரியா? கமலஹாசன் ஃபேன்ஸு கூட உட்காந்துக்கிட்டு தான் பெரிய டான்ஸரு, தான் பெரிய அது இதுன்னு உட்காந்து புளுத்திட்டு இல்லை அவனுக்கு ஃபேன்ஸு கூட. கமல்னால நடிப்பு அப்படின்னு சொல்லிதான் அப்படிதான் போயிட்டு இருக்கு. ஆனா ஒரு இழவும் கத்துக்கல.
ஒரே ஒரு ஃபோக் டான்ஸை மட்டும் வச்சுக்கிட்டு, அதுவும் கரெக்டா நான் போக்கிரியில கரெக்டா டோலு சாங்ல நான் சொன்ன சீனை நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். சுத்தி இருக்கிறவங்க ஷோல்டரை கீழே இறக்குவான், இவன் மேல ஏத்துவான். அந்த இந்த கேப்பை போட்டு மைக்கேல் ஜாக்சன் கேப் போட்டுக்கிட்டு அந்த ஸ்டெப்பை நான் வேணா எடுத்து வேணாலும் போடுறேன். இங்க பாரு, பிரபுதேவா மாதிரியான ஒரு டான்ஸ் மாஸ்டர் வச்சுக்கிட்டு இவ்வளவு குப்பையா டான்ஸ் ஆனவன், அதுவும் கோஆர்டினேஷனே இல்லாம ஆன ஒரே நடிகை இவன் ஒருத்தன் தான். ரஜினி பெரிய டான்சர் நான் எங்க என்னைக்குமே நாங்க சொல்லல, அவரே சொல்லியிருக்காருயா. ஐம் நாட் ஏ டான்சர் அவரே சொல்லியிருக்காரு. எந்திர நாடையில இருந்துச்சு மலேசியால அவரே சொல்லியிருக்காரு. கிளாசிக்கல் டான்ஸ் கத்தக் டான்ஸ் கத்துக்கிட்ட கமலஹாசன் நான் பெரிய டான்ஸ் பெரிய புளுத்தின்னு எங்கேயுமே சொன்னது இல்ல. சரியா? அஜித் எங்கேயுமே சொன்னது இல்ல, சூர்யா எங்கேயுமே சொன்னது இல்ல. உடனே இப்ப அஜித் ஏன் எடுத்துட்டு வர, உடனே ஏன் சூர்யா எடுத்துரு, ஏன் பயமா இருக்கா? இல்ல இல்ல அஜித்னு பேரை சொன்னாலே இல்ல உங்களுக்கு பயமா இல்ல இருக்கா? இல்ல இல்ல ஒரே நிமிஷம் நாங்க ஏன் கேக்குறோம் இந்த கேள்வி, ஏன் கேக்குறோம் இல்ல ப்ரோ? தம்பி ஒரே நிமிஷம். யார் நீ பேசிட்டு பாயிண்ட் இருக்கா? எடுத்து வைக்கிற ப்ரோ. இது நான் யார் பேசிட்டு இருக்கீங்க? யார் என்ன bro? நீங்க போக்குறியா? போக்கிரி. நான் இல்ல தான் ப்ரோ, ப்ரோ. இப்போ அஜித் பேரை இல்ல எடுத்து இல்ல இல்ல bro, இல்ல நான் இருங்க. சொல்லுங்க. அஜித் பேரை எடுத்த உடனே நீங்க கபிலனை கடிச்சீங்கல்ல, நீங்க போஸ்ட் போட்டிருக்கீங்களே அழகு என்ற நிரந்தரம் இல்ல எம்ஜி அப்படின்னு ஒரு போஸ்ட் போட்டிருக்கீங்களா 4 நாள் முன்னாடி? சொல்லுங்க ப்ரோ. அது யார், நீங்க தானே போட்டது? நான் போடல ப்ரோ, ரீபோஸ்ட் தான் போட்டிருக்கீங்களா? அப்புறம் சொல்லுங்க ஏன் 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 அப்புறம் நீங்க இங்க வந்து உத்தம வேஷம், இந்த வேஷம் தான் எங்களுக்கு வேணான்றோம். யார் இப்போ bro? இப்ப 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 நான் என்ன இப்ப bro கபிலன் பண்ணேன்? பேசும்போது ஏன் அஜித் ஏன் இழுக்குற அப்படின்னீங்களே, நீ ஏன் இழுத்த? அவங்க எல்லாம் பொதுதானே. நான் சொல்றது புரியுதா ப்ரோ? நாங்க ஃபேன் வர கண்டிப்பா ஃபேன் ஃபைட் பண்ணதான் ப்ரோ செய்வோம், பண்ணாமலாம் இல்ல இல்ல. இல்ல இல்ல நீங்க இல்ல என்ன இல்ல பண்றீங்க? நீங்க ரஜினி ஃபேன் ரஜினி இல்ல ஃபேன் நீங்க மட்டும் நீங்க அழக எதுக்கு பத்தி பேசுறீங்களா? ப்ரோ? சொல்றது புரியுது அழக ப்ரோ. பத்தி பேசுறீங்களா? நீங்க அழக பத்தி ப்ரோ சொல்றது புரியுதா? டான்ஸ் ஆடணுமா குதிச்சமா அப்படியே போயிடணும். அழகுக்கு உங்களுக்கு என்ன சம்பந்தம்? இங்க பாரு போக்கிரி, நீங்க இப்பெல்லாம் சொல்லி கலாச்சிருக்கீங்க. விஜய் எல்லாம் நீங்க சொல்லி நாங்க கலாச்சிருக்கீங்க. கிடையாதுப்பா, அப்படி ஊரே வளர்ந்தவர் தான் ப்ரோ. கிடைச்சதுப்பா. இன்னைக்கு சொல்றேன், விஜய்ட்ட அழகுலாம் கிடையாது. அவர் அப்படி வளர்ந்தவர் தான். போக்கிரி உனக்கு சரிங்களா? தெரியாத ஒரு மேட்டர் விஜய்ட்ட நீங்க சொல்ற மாதிரி பெரிய இந்த வெள்ளத்தோல்லாம் கிடையாது. உனக்கு தெரியாத மேட்டர் ஒண்ணு சொல்றேன். விஜயோட ஆரம்ப காலகட்டத்துல படங்கள்ல பாடல்கள்ல மத்தவங்களை விட வேகமா ஆடணும்ன்றதுக்காகவே பிரபுதேவாவுக்கு போட்டி நான் தான் காட்டுறதுக்காகவே வேணும்னே பாட்டெல்லாம் நான் நார்மலான பாட்டெல்லாம் வேகமா ஆடி காட்டுவான். வேணும்னே போய் மாண்புமிகு மாணவன்ல இருந்து ஃபர்ஸ்ட் ஒரு 15 படத்தை எடுத்து பாருங்க, அப்ப தெரியும். அங்க பிரபுதேவா தான் சாலிடு. தொட்டபெட்டான்னு ஒரு பாட்டு வரும், என்ன பாட்டு அதெல்லாம் வந்துதான் தொட்டபெட்டா அது ஒரு பாட்டு. பிரபுதேவா என்ன டான்ஸ் போட்டு என்ன காஸ்டியூம் போட்டு டான்ஸ் ஆடுறானா அதே காஸ்டியூமை எடுத்து போட்டு இவங்க இங்க ட்ரை பண்றது, நான் பெரிய டான்சரு பெரிய புடிங்கி அப்படின்னு. அப்ப நீ எல்லாத்துலயும் இப்ப போட்டி போடுற, நீ கமலஹாசன் கூட உட்காந்துக்கிட்டு இல்ல மத்தவங்க கிட்ட போட்டி போட வேண்டியதுன்னு நடிப்புல. கரெக்டா சொல்ல போனா கபிலன் சொல்றது என்னன்னா, எக்ஸாக்ட்லி இந்து படத்துல வந்து ஒண்ணு பண்ணிருப்பா போல பிரபுதேவா, ஒரு ஸ்டைல் ஒண்ணு. அதே தான் உங்க அண்ணன் வந்து அமுக்கவா மாங்கான்னு பாடி பாப்பல. சரிங்களா? ஹலோ உங்க அண்ணன் சிம்பிளி ஒரு காப்பி ஸ்டாருங்க, அவ்வளவுதான். இல்ல ஒரு நிமிஷம், நம்ம இல்லங்க அவரு அந்த அட்டகாசம் ஹிட் ஆனதுக்கு அப்புறம் அதே மாதிரி செயின் வேஷ்டி சட்டெல்லாம் போட்டு ஒரு படத்துல ஆடிட்டு இருப்பானே, என்ன படம் bro அது? அதுதான் இந்த படத்துல பண்ணுவான், அத பாடி ஷேமிங் பண்ணுவான். சிவகாசி இல்ல, சச்சின்ல போட்டு சச்சின்ல போட்டு திருப்பாச்சி சச்சின் குண்டுமாங்க தோப்புக்குள்ள ஓகே ஓகே அந்த மாதிரி இந்த இதே போக்கு நான் இப்ப கூட சொல்றேன். சிவகார்த்திகேயன் பிரின்ஸ் படத்துல சிங்கிள் ஷாட்ல ஆடி இருப்பான் அந்த ஃபாரின் லேடி கூட. அது வந்துட்டு ஆடிட்டான்றதுக்காகவே இவன் தான் பெஸ்ட் டான்ஸ் ப்ரூவ் பண்றதுக்காகவே வாரிசு படத்துல அந்த ஃபுல் ஸ்டெப் ஆடினான். அது நல்லாவும் இல்ல அவர் குருவி படத்துல இருந்து பண்ணிட்டு இருக்காரு ப்ரோ. என்னமோ நீ என்னமோ சிவகார்த்திகேயன் என்னமோ இது மாதிரி ப்ரோ. சரி, அவர் குருவி படத்துல இருந்து பண்ணிட்டு இருக்காரு, தொடர்ந்து பண்ணிட்டு இருக்காரு. உழைப்பாளியில ஒண்ணு பண்ணிருப்பாங்க. சிங்கிள் ஷாட் டான்ஸ் ஆடலையே, எங்க சிங்கிள் ஷாட் டான்ஸ் இதுக்கு முன்னாடி விஜய் வந்தது? என்னமோ இந்த சிவகார்த்திகேயனை பார்த்து காப்பி என்ன சொல்றேன், என்னமோ இப்ப இந்த ரிலீஸ் ஆன ஃபர்ஸ்ட் சிங்கிள்ல இவர் மூச்சு விடாம 2 நிமிஷம் ஆடின மாதிரியும், அப்படியே கடன்னு கை காலம் அப்படியே பிரபுதேவா லெவலுக்கு போன மாதிரியும், உடம்பு அப்படியே பாம்பு மாதிரி பிளெட்ஜ் ஆன மாதிரியும், 3 வாக்கா அப்படியே புரட்டி போட்டு சன் வாக்கா மாத்தின மாதிரியும். யோ என்ன சும்மா உட்காந்துக்கிட்டு என்ன பெரிய டான்ஸ். இங்க பாரு, டான்ஸ் ஆடாதவன்ட்ட போயிட்டு உட்காந்துக்கிட்டு டான்ஸ் ஆட தெரியாதவன்ட்ட உட்காந்து சீனை போடுங்க, டான்ஸ் ஆட தெரிஞ்சவன்ட்ட உட்காந்து சீனை போடாதீங்கன்னு நான் சொல்லிட்டு இருக்கிறேன். இவன் என்னென்ன ஒவ்வொரு பாட்டும் இவன் என்னென்ன தப்பு பண்ணா ஸ்டெப் மூவ்மெண்ட் கொண்டு பிரிச்சு மேஞ்சி வச்சு எடுத்து இறக்கி விட்டுருவேன். இல்ல கபிலன் அதை உருட்டிக்கோங்க. இல்ல கபிலன், நான் ஒண்ணே கிளாரிஃபை பண்ணிக்கிறேன் தம்பி.
நீங்க இப்போ வர வழியில ஒரு சின்ன உருட்டுனீங்க. பிரபுதாவே சொல்லியிருக்காருன்னு ஒரு தம்பி பிரஸ் மீட்ல கேட்பாரு. ஒரு தம்பி பிரஸ் மீட்ல பிரபுதாவா ஒரு கேள்வி கேட்பாங்க தெரியுமா? இப்ப நீங்க அதை பாக்கலன்னா திருப்பி நான் கொண்டு வந்து கமெண்ட்ல போட்டு இல்ல மேல ஷேர் பண்ண வேண்டியிருக்கும். அதுவும் பாத்துருக்கேன் ப்ரோ. அது என்ன செல்ஃப் கான்ஃபிடன்ஸா பேசுவாரு. எனக்கு நான் தான் போட்டின்ற மாதிரி பேசி பாத்துருக்கேன். அப்புறம் என்ன சொல்லுவாரு, நான் தான் அப்படின்னு எனக்கு நான் தான் சொல்லல, கைய நான் தான் அப்படின்னு அதுக்கு எனக்கு நான் தான் போட்டின்னு சொல்லல, நான் தான். புரியுதுங்களா? அந்த காலகட்டத்துல நீங்க இருந்த பீரியட் ஆஃப் டைம்ல விஜயோ இல்ல இங்க வந்து ராம் சரணோ என்று அல்லு அர்ஜுனோ டான்சரா வந்திருந்தா உங்களால டான்ஸ் மாஸ்டர் ஆயிருக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அப்படின்னு பாப்பல. அதெல்லாம் ஒன்றும் மயிரும் கொடுக்க முடியாது, இந்த பக்கம் தான் நான் தான் அப்படின்னு பாப்பேன். இங்க பார் நல்லா புரிஞ்சுக்க, பிரபுதேவாவோட கால் தூசி கூட இங்கெல்லாம் விஜய் எல்லாம் ஈடே ஆக முடியாது. நாட் ஓன்லி இங்க தான் விஜய் மட்டும் இல்ல, பிரபுதேவா தான் டான்ஸ்ல பெஸ்ட். அவனை அச்சுக்கு ஆளு கிடையாது இன்ன வரைக்கும், அது ஒத்துக்கணும். ஆமா ப்ரோ, யாரு ப்ரோ இல்லன்னா அவர் டான்ஸ் ப்ரோ, அதான் ஃபீல்ட், அவர் அதெல்லாம் மாஸ்டர் அவரு. அதுல யாருமே நீங்க என்ன தெரியுமா பண்றீங்க? ஹீரோஸ்ல நீங்க நடுவுல ஒண்ணு பண்ணீங்க ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி. என்ன பண்ணான்னா ஜிப்சி ஹீரோஸ்குள்ள ப்ரோ பிரபுதேவா வந்து ஹீரோ கிடையாது, அவர் டான்ஸ் மாஸ்டர். ஏய் நீ ஹிட்டு கொடுக்கறதுக்கு நொட்டிட்டு இருந்த போது அவன் ஆளு உட்காந்து காதலன் மாதிரியான ஹிட்டு கொடுத்துட்டு வந்த ஆளு என்ன ஏப்ரல் மேல இருந்து இளையராஜா பாட்டுக்கு உட்காந்துக்கிட்டு வேற மாதிரி கோரியோகிராஃப் பண்ணோம். எங்க ராசையா பாட்டுல உட்காந்துக்கிட்டு பண்ண சொல்லு. இங்க பாரு கோரியோகிராஃப் பண்ண தெரியுமா? விஜயோட க்ளோஸ் ஃப்ரெண்டு சஞ்சீவ் என்ன சொன்னான், அவனுக்கு டான்ஸ் ஆட தெரியாது, நான் தான் டான்ஸே கத்துக் கொடுப்பேன். நான் என்ன சொல்றேன், உன் ஆளு ஏதோ சுமாரா டான்ஸ் ஆடுறானா அதோட வச்சுக்கணும். அதை தூக்கிட்டு வந்து இங்க அல்லு அர்ஜுன் கூட கம்பேர் பண்றது, ராம் சரண் கூட கம்பேர் பண்றது, என்டிஆர் கூட கம்பேர் பண்றது, அதர் ஸ்டார்ஸ் கூட கம்பேர் பண்றது, டான்ஸ் ஒரு கட்டத்துக்கு மேல டான்ஸ் மாஸ்டர்ஸ் கூட கம்பேர் பண்றது, அவ்வளவு ஈர வெங்காயமே கிடையாது அவன். இங்க பார், ஒரு ஸ்டெப் ஒண்ணு போடுற அப்படின்னா, ஒரு மூவ்மெண்ட் ஒண்ணு போடுறேன்னா அதை போட்டு கரெக்டா கம்ப்ளீட் பண்ணும், அதை அரைக்குறையா விடக்கூடாது. டான்ஸோட பேசிக் ஒண்ணு சொல்றேன், ஒரு ஸ்டெப் நீ ஃபோக் ஆடுறியோ கிளாசிக் ஆடுறியோ வெஸ்டர்ன் ஆடுறியோ இல்ல வாட் எவர் கத்தக்கோ என்ன கர்மம் வேணாலும் ஆடு, அதை நீ ஒரு ஸ்டெப் ஒண்ணு போறேன்னா அதை முழுசா நீ ஆடி முடிக்கணும், ஒரு ஸ்டெப் கம்ப்ளீட் பண்ணணும், அதை அரைக்குறையா நீ ஆடக்கூடாது. இங்கதான் ஹீரோக்கும் டான்ஸ் மாஸ்டருக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. நீ அடுத்த இன்னும் 2 நிமிஷத்துல ஆடுவில்ல, அந்த வீடியோ வெளில வரும்ல, அப்ப பொழந்து எடுக்கிறோம் வா. நான் என்ன சொல்றேன், சும்மா இந்த முன்னாடி நீங்க 4 வருஷத்துக்கு முன்னாடி இதை டெம்ப்ளேட்டை போட்டு இங்க ஓட்டுனீங்க. இந்த சினி ட்ராக்கு ஒரு 10 பேர், இந்த மித்துன் எல்லாம் 10 பேர் சேர்ந்து நிரந்தரம் பண்ணீங்க. தமிழ் சினிமால யார் பெஸ்ட் டான்சர்? உடனே அங்கிருந்து ஃபில்டர் எடுத்தானுங்க ஜிப்சி. ஓகேவா? இவனுக்கு என்ன பண்ணானுங்க தெளிவா, அஜித்தையும் சூர்யாவும் கீழே கட்டி விட்டானுங்க, சிம்புவை சேர்த்துக்கிட்டானுங்க, தனுஷை சேர்த்துக்கிட்டானுங்க. ஓகேவா? அப்ப சிவகார்த்திகேயன் ஹீரோலாம் கிடையாது, பெரிய ஹீரோவும் கிடையாது. அதுக்கு அடுத்தது இவனுங்க தெலுங்கு கூட போயிட்டானுங்க. தெலுங்குல உங்களுக்கு டான்ஸ் யாரு? அல்லு அர்ஜுன். பேசுறது கேக்குதா? நான் பேசுறது கேக்குது. அல்லு அர்ஜுன் என்டிஆர் உடனே இங்க கம்பேர் பண்ணிட்டானுங்க. அங்க மகேஷ் பாபு. இந்த இவங்களுக்குள்ள போட்டி மாரி மாரி இவனுங்க உட்காந்து போல் வச்சு நடத்திட்டு இருந்தானுங்க. 2017-18 நான் சொல்றேன் நடந்தது. இந்த கர்மத்தெல்லாம் பார்த்துட்டு தான் இருந்தேன். அப்புறம் என்ன பண்ணானுங்க, இல்ல இவங்க அப்புறம் எடிட், 2 பேரும் டான்ஸ் ஆடுறது எடிட். அந்த பக்கம் எல்லா புகழும் ஒருவனுக்கு, இந்த பக்கம் முட்டி மூமெண்ட், அங்க காப்பி அடிச்ச மூமெண்ட் அப்படி இங்க காப்பி அடிச்சு போடுறது. இங்க பாரு நல்லா புரிஞ்சுக்க, டான்ஸ்ல கிரேஸ்னு ஒண்ணு சொல்லுவாங்க, அது என்ன விஜய் கிட்ட இருக்கிற மாதிரி மனசாட்சியோட தொட்டு சொல்லு. மூமெண்ட்டை கீழே தலையை கீழே குனிஞ்சு பார்க்க கூடாது. உன் அண்ணன் தலையை நிமிந்து எங்கேயாச்சும் பார்த்துருக்கானா பாரு, டான்ஸ் ஆடும்போது கீழே நட்டுனே தான் ஆடுவான். டான்ஸை பத்தி பேசுறீங்க, அந்த மறுபடியும் ஆரம்பத்துல சொல்லிட்டு இருக்கிறேன்யா. அது உன்னோட ஒப்பீனியனா தான் ப்ரோ இருக்கு. இப்போ வரைக்கும் ஆக்டர்ல பெஸ்ட் அவர் தான் ப்ரோ டான்ஸ். அதாவது நான் இப்ப எடுத்துட்டோம்னா நீங்க சிவகார்த்திகேயனோ சிம்புவோ, அதாவது சிம்புல அப்படி இருக்காரு, நீங்க சிவகார்த்திகேயன் ட்ரை பண்ணுங்க. நீ பாட்டை பத்தி பேசாம டான்ஸ் பக்கம் வண்டி திருப்புற. இந்த பாட்டு உனக்கு பிடிச்சிருக்கா? பிடிக்கல, பாட்டு நல்லாவா இருக்கு? மனசாட்சியோட சுட்டு சொல்லு. எனக்கு பிடிச்சிருக்கு ப்ரோ. விஜய் ஃபேன்ஸுக்கு பிடிக்கல, இந்த முட்டெல்லாம் கொடுக்கல. எனக்கு மத்த விஜய் ஃபேன்ஸ் அங்க பிடிக்கல, அவன் ஒப்பாரி வச்சுக்கிட்டு ஸ்பேஸ் என் பண்ணிட்டு போயிட்டான், அங்க கதறிட்டு உட்காந்துருக்கான், சூசைட் பண்ணிப்பான் வர ட்வீட் போட்டு வச்சிருக்கான். சொல்றது தெளிவா புரியுதா ப்ரோ? பாட்டு எனக்கு பிடிச்சிருக்கு. ஆனா இப்ப எனக்கு வாத்தி ரைடையும் இதே கம்பேர் பண்ணும்போது அதான் ப்ரோ, வாத்தி ரைடோ இப்ப நாம மாஸ்டர் த பிளாஸ்டர் அந்த மாதிரி சாங் இப்ப இது ஈக்குவல் வராது. பட் ஆனா பாட்டு நீங்க போன தடவை சொன்னீங்க, இப்போ நான் கம்பேரிசன். ஆனா மொக்கைன்னு சொல்ற அளவுக்கு எல்லாம் இல்ல. நீ மொக்கைனோட பிளாட்டுக்குள்ள கொண்டு போறீங்க, அந்த பிளாட்டுக்குள்ள வரவே இல்லையே. அதான் உனக்கு புரியுற மாதிரி நான் கேக்குறேன். இப்ப இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸா ஒரு படம் வந்துச்சுல, விஜய் படம் கோட்டு தானே? கோட்டு படத்துல யுவன் சங்கர் ராஜா பாட்டு நல்லா இருக்கா இல்ல இதுல இருக்கிற ஃபர்ஸ்ட் சிங்கிள் நல்லா இருக்கா? ஆனஸ்டா சொல்லு, உண்மையா பேசுவோம். நம்ம இந்த ஃபேன் ஃபைட், இந்த 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 பிடிக்குது பிடிக்கல அதெல்லாம் தூக்கி ஓரமா வச்சிரு, மனசாட்சியோட சொல்லு.
ப்ரோ உண்மையா சொல்றேன், எனக்கு ரெண்டுமே பிடிச்சிருக்குன்னு சொல்ல முடியாது. ரெண்டுமே டான்ஸ் ஆடுவேன், இறக்கினா டான்ஸ் ஆடுவேன். மொக்கைன்னு சொல்லும் போது அந்த அளவுக்கு இல்ல. ஆனா டான்ஸ உடியா பின்னாடி இருக்கிற பொண்ணு கூட தான் ஈக்குவலா டான்ஸ் ஆடுது. நல்ல கோ டான்சர்ஸ் இன்னைக்கு தேதிக்கெல்லாம் பின்னாடி ஆடுற பொண்ணுங்களை தான் ஃபோக்கஸ் பண்றானுங்க. அந்த மோனிகா பாட்டுல கூட அந்த பொண்ணை விட்டு பின்னாடி ஒண்ணு ஆடிட்டு இருந்தா அதான் இன்ஸ்டாகிராம் எல்லாம் ஃபோக்கஸ் பண்ணானுங்க. அதெல்லாம் ஓகே, நான் டான்ஸ் எல்லாம் போவாத, நான் கேட்கறது பாட்டு. உனக்கு கோட்டு படத்துல இருக்கக்கூடிய இன்ட்ரோ சாங் நல்லா இருக்கா இல்ல இந்த படத்துல கம்பேர் பண்ண சொல்லிடுறேன். ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது எனக்கு கோட்ல கூட கொஞ்சம், ஆனா அந்த அவங்க அந்த பீட் மாத்திட்டாங்க. என்னன்னா ஃபர்ஸ்ட் அவங்க ரிலீக் யூடியூப்ல விட்டாங்களா ப்ரோ, யூடியூப்ல விடும் போது கொஞ்சம் ஐடியா எனக்கு நல்ல அடிச்சு. பட் இல்ல சொல்ல வருங்க ப்ரோ, சொல்ல நீ கேள்வி கேட்டீங்க பதில் சொல்ல விடுங்க. யூடியூப்ல விட்டும் போது கொஞ்சம் டல் அடிச்சு, என்னடா இது அங்க போய் ஒரு மாச ஃபீல் ஒரு ஃபீல் வரலையேன்ற மாதிரி இருந்துச்சு. ஆனா அவங்க தியேட்டர்ல விடும்போது ஒரு ரீமேக் ஸ்டைல அதை மாத்திட்டாங்க, அப்படியே மாத்தி விட்டாங்க. அதனால எனக்கு அங்க பிடிச்சது. எனக்கு அதை யூடியூப் சைட்ல விடும் போது பிடிக்கல. எனக்கு நான் கேட்ட கேள்விக்கும் நீ சொன்ன பதிலுக்கும் என்ன சம்பந்தம்? நான் என்ன எனக்கு அந்த ரீமேக் சாங்கும் இதுவும் எனக்கு ஒரே லெவல்ல தான் ப்ரோ இருக்கு. முதல்ல என் கேள்வி நல்லா நான் என்ன அர்த்தத்துல புரிஞ்சுக்கிறேன் கேளு, மனசாட்சியோட தொட்டு சொல்லு. கோட்டு படத்துல வந்து அந்த ஃபர்ஸ்ட் சிங்கிளுக்கும் இப்ப வந்து இந்த ஜனநாயகன் ஃபர்ஸ்ட் சிங்கிள் ப்ரோமோக்கும் ரெண்டுத்துக்கும் கம்பேரிசன் பண்ணா உனக்கு எது பிடிக்கும்? அந்த கோட்டு கூட ஓகே ப்ரோ. இப்ப கோட்டு படத்த டைம்ல ஃபர்ஸ்ட் சிங்கிள் ரிலீஸ் ஆன டைம்ல நீங்க ஸ்பேஸ் போட்டு பேசினதை ரெக்கார்டிங் கூட வச்சிருக்கிறேன், சரியா? அதுல என்ன பேசிருந்தீங்கன்னா, உங்க விஜய் ஃபேன்ஸுக்குள்ள யாரு ரேவந்த் தெரியுமா, டக் அவுட் பேட்ஸ்மேன் அந்த எலிக்கு பிறந்தவன் இவன் எக்ஸ்பெரி தெரியுமா, எக்ஸ்பெரி அவன் இவங்களுக்குள்ள விஜய் ஃபேன்ஸுக்குள்ளே அடுத்து 3 நாளைக்கு சண்டை போட்டுக்கிட்டானுங்க. யுவன் சங்கர் ராஜாவை டேக் பண்ணி பச்சை கெட்ட வார்த்தையில சொல்லி திட்டினானுங்க. ட்வீட் கூட அப்படியே தான் இருக்கு, சரியா? டிபியை மாத்திட்டு போங்கடா அப்படின்னு விஜய் ஃபேன்ஸுக்குள்ளே சண்டை போட்டுக்கிட்டானுங்க ஸ்பேஸ்ல. அன்னைக்கு என்ன தெரியுமா பேசினானுங்க, லியோ பாட்டு நல்லா இருக்கு, லியோ அளவுக்கு வரல கோட்டு பாட்டு அப்படின்னு சொல்லி அன்னைக்கு போட்டு சண்டை போட்டீங்க. புரியுதா நான் சொல்றது? ஒண்ணுக்கு ஒண்ணு பெட்டர் வரதான் ப்ரோ. யாருமே இல்ல அப்படி இல்லையா? அது உனக்கு அப்படிதான் ப்ரோ இருக்கு. நீங்க என்னமோ அவனுங்க மட்டும் தான் அப்படி பண்ற மாதிரி கதையில அப்படி இல்ல. உங்க கதையில இது வந்து மத்த நடிகர்களுக்கு உங்களுக்கு எப்படி தெரியுமா நடக்குது? உல்டாவா நடக்குது. ஒன்னை விட இன்னொன்னு அடுத்து கேவலமா ஒண்ணு வரும்போது தான் ப்ரீவியஸா வந்ததே பெட்டர்ரா. காலையில செஞ்ச இட்லியை விட நேத்து நைட்டு செஞ்ச பிரியாணி எவ்வளவோ தேவலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிடறாள் நீங்க. அதுதான் உண்மை. அதான் நடக்குது விஜய் விஷயத்துல, விஜய் பாட்டு விஷயத்துல. நீங்க அனிருத் தான் வேணும் அப்படின்னு போன தடவை கோட்டு படத்துல நீங்க போட்டு டேக் பண்ணனால அனிருத் இந்த படத்துல போட்டாங்க. ஃபர்ஸ்ட் சிங்கிள் நக்கின்னு போச்சு. மனசாட்சியோட சொல்லு. இப்போ உனக்கே வந்து கோட்டு பாட்டு தான் பிடிச்சிருக்குன்னு சொல்ற, அப்ப இந்த பாட்டு பிடிக்கலன்னா ஒத்துக்கீங்க, நேர்மையா இருங்களேன். என்ன தப்பு இருக்கு? எங்கேயாச்சும் மனசு சரி உனக்கு இந்த பாட்டு பிடிச்சிருக்கு அப்படின்னா விஜய் ஃபேன்ஸ் பாட்டு பிடிச்சிருக்கு சொல்றது உனக்கு இல்ல என்ன ப்ரோ பிடிக்கல? உனக்கு இந்த பாட்டு பிடிக்கல இல்ல ப்ரோ, என்ன ப்ரோ பிடிக்கல? சரி உனக்கு பிடிச்சிருக்குல, பிடிக்கலன்னு சொல்றது காரணம் சொல்லு ப்ரோ. எனக்கு பிடிச்சிருக்கு 1000 காரணம் இருக்கு. ஏன்னா அந்த பாட்டுல எனக்கு ரிலீஸ் பிடிச்சிருக்கு, இன்னொன்னு எனக்கு பாட்டு வைப் ஆகுது. சரி நான் உன் வழிக்கே வரேன். இந்த பாட்டு வைப் ஆகுதுன்னா இருக்கு, பிளாஸ்டா தானே இருக்கு, பிளாஸ்டா தானே இருக்கு உனக்கு. ப்ரோ எனக்கு ஆடுறதுக்கு எனக்கு ஒரு தியேட்டரிக்கல் மூவ்மெண்ட் எனக்கு கரெக்டா இருக்கு. சரி இப்போ எனக்கு ஒரு 4 லைன் 4 வரி எடுத்து எனக்கு தியேட்டர்ல நீங்க போய் வீடியோஸ் எல்லாம் பாக்கும்போது எனக்கு நல்ல தரமான ஒரு 4 எனக்கு 2வது சரணத்துல 4 வரி எடுத்து பாடு. எனக்கு வைபா இருக்குன்னு தான சொல்றேன். எனக்கு பாட்டுனா பிடிச்சிருக்கணும், பிடிச்சு போச்சுன்னா புரிஞ்சிரும். உனக்கு பாட்டு மண்டையில வரி எல்லாம் ஏறிடும். இப்ப என்ன வந்து நீ கூலில இருந்தோ ஒரே ஒரு டைம் தான் கேட்டிருக்கேன். நான் பேசுற கேக்குதா இல்லையா உனக்கு ப்ரோ? ஒரு ரஜினி ரசிகனை கூப்பிட்டு நீ எனக்கு வந்து கூலி படத்துல இருந்து ஒரு 4 லிரிக்ஸ், இல்ல நீ ஹுக்கும் ஜெயிலர்ல இருந்து ஒரு 4 லிரிக்ஸ் பாடு, இல்ல வேட்டையில இருந்து கூப்பிட்டு ஃபர்ஸ்ட் 4 லிரிக்ஸ் எடுத்து பாடு அப்படின்னா அட்லீஸ்ட் அவன் பாடவா ட்ரை பண்ணுவான். ஒரு 2 லைனாவது 1 லைனாவது பாடுவான். ஏன்னா அவனுக்கு அந்த லிரிக்ஸ் பாட்டு புரிஞ்சு அதை என்ஜாய் பண்ணும் போது அந்த வைபோட அந்த லிரிக்ஸ் மாதிரி ஏறிடும். பேசிக்கா ஒரு பாட்டு ஒருத்தவங்களுக்கு பிடிச்சு போச்சுன்னு வச்சுக்கேன், இது உனக்கும் சேர்த்தான் சொல்றேன், எல்லாருக்குமே சொல்றேன். உண்மையிலே இன்னைக்கு இளையராஜா பாட்டு, ஏஆர் ரஹ்மான் பாட்டு, எம்.எஸ். விஸ்வநாதன் பாட்டுல இருந்து இன்னைக்கு அனிருத் ஹிப்ஹாப் தமிழா, சாம் சிஎஸ்ல இருந்து நீ தமிழ்ல இருந்து எந்த மியூசிக் டைரக்டர் வேணாலும் எடுத்துக்கோ, ஒரு பாட்டு அவனுக்கு பிடிச்சு போச்சுன்னா அந்த பாட்டு வரி அவன் மண்டையில ஏறிடுவியா? உங்களுக்கு ஒரு பாட்டு இப்ப ஒரு பாட்டு பிடிக்கல, உண்மையிலே அது வைபா இல்லைன்னா நீ கேட்டாதான் உன் மண்டையில ஏறும் அந்த லிரிக்கு. நான் அதுதான் கேட்கறேன். எனக்கு 2வது சரணத்துல ஒரு 4 லைன், ஒரு 2 லைன் இல்ல 1 லைன் பாடுப்போம். பாடவா கூட வேணாம், படி. நான் ஒரு டைம் கேட்டு ஒரு ஸ்பேஸ்ல வந்தேன். கச்சேரி சாங் எல்லாமே பிடிச்சிருக்கு. இன்னொன்னு அந்த ஜாதியிலே சொன்ன வயன் எனக்கு பிடிச்சிருக்கு. போகிரி
இதுதான் அந்த ஜாதி மதம் இல்ல அதெல்லாம் இது பண்றது. அந்த லைனும் பிடிச்சிருக்கு. 2K கிட்ஸ்க்கு புரியுற மாதிரி ஒரு வைபான சாங்கா போட்டுருக்காங்க. உனக்கு என்ன வைபா பாட்டு இருந்ததுன்னு வச்சுக்க, நீ உண்மையில என் ஸ்பேஸ்ல இருந்திருக்க மாட்டேன். உனக்கு உண்மையில பாட்டு பிடிச்சிருந்துன்னு வச்சுக்க, நீ என் ஸ்பேஸ்ல இப்ப இருந்திருக்கவே மாட்டேன். நீ என்ன தரம் பண்ணுவ, அங்க போய் பாட்டை கேட்டுட்டு நீ வைப் பண்ணிருப்ப. இப்ப மனசாட்சியோட சொல்லி உன் செல்லு ரிங்டோன் என்ன, உன் மொபைல் ரிங்டோன் என்ன, உண்மையா பேசுவோமா? பாரு நான் அவனை சொல்றேன், போய் இப்ப ஒரு ரஜினி ரசிகன் அஜித் ரசிகனோட ரிங்டோன் என்னன்னு போய் பாரு. கடைசியா அவன் தலைவன் நடிச்ச படத்தோட ரிங்டோனை தான் வச்சிருப்பான். புரியுதா? உன் ரிங்டோன் என்ன மனசாட்சியோட தொட்டு சொல்லு பாப்போம். ஏன்னா எனக்கு நீ என்ன வேணாலும் போய் சொல்லலாம், ஆனா மனசாட்சின்னு ஒண்ணு இருக்குல்ல உனக்கு. லியோ தான் ப்ரோ, சொல்லு ப்ரோ. அதுக்கப்புறம் 2 படம் வந்துச்சு. அது அப்படி மட்டும் வைக்க மாட்டாங்களே யாருமே. எனக்கு இந்த சாங் எனக்கு அடிச்சாதான் பழகிடும் எனக்கு. அப்படி போய் இதுக்கு நான் மாத்த மாட்டேன் ப்ரோ. இது பிடிச்சிருக்கிறதுக்காக மாத்த மாட்டேன் கிடையாது. இப்ப நான் வந்து இப்ப தளர் பாட்டு, இப்ப வேட்டையன் படம் வரும்போது வேட்டையனோட ரிங்டோன் வச்சிருந்தேன். கூலி படம் ரிலீஸ், கூலி படத்தோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் வந்து, செகண்ட் சிங்கிள் வந்து, தேர்ட் சிங்கிள் வந்ததுக்கு அப்புறம் தான் நான் கூலி படத்தோட ரிங்டோனுக்கே மாறினேன். இன்னமும் கூலி நீங்க வச்சிருக்கலாம். அது எல்லாரும் அது அப்படி எல்லாரும் வைப்பாங்கன்னா டவுட். ஏன்னா எனக்கு இந்த சாங் பழகி இருக்கும். எனக்கு இந்த சாங் பழகி இருக்கும். இல்ல அப்படி இல்லையா, ஒவ்வொரு ஃபேன் பேஸுக்கும் நீ பாத்தீங்கன்னா இல்ல இப்ப போய் அஜித் ஃபேன்ஸ்ல எல்லாரும் நடுல வந்து மாத்துவான். அமர்கலம் படத்தோட ரிங்டோன் வைப்பான், வாலி படத்தோட ரிங்டோன், இல்ல தீனா படத்தோட ரிங்டோன் வைப்பான். அது நடுவில் ஒரு சேஞ்சுக்கு வைப்பானுங்க. ஆனா லேட்டஸ்டா ஒரு படம் ஒண்ணு வருது, தான் தலைவனோட படம் ஒண்ணு பாட்டு ஒண்ணு வருதுன்னா அதுல அந்த டியூன் புடிச்சு போச்சுன்னா அவன் அதை தான் ரிங்டோனா வைப்பான், காலர் டியூனா வைப்பான். நீங்க இல்ல ப்ரோ, நான் தான் கொஞ்ச நாள் பவர் ஹவுஸ் கூட வச்சுட்டு இருந்தேன் கொஞ்ச நாள். ஏன்னா எனக்கு வந்து இந்த தலைவருக்குனால வைக்க மாட்டேன். என் மைண்ட் செட் அப்படிலாம் கிடையாது. எனக்கு ஒரு பிஜிஎம் பிடிச்சிருந்தா வைப்பேன். எனக்கு பிஜிஎம் கேட்க பிடிக்கும் அதிகமா, எனக்கு இந்த பாட்டுகளை விட. நான் அந்த மைண்ட் செட் உள்ள. பாட்டு நல்லா இருக்கான்னு கேட்டா இந்த தலைவருக்கான என் தலைவருக்கான இது மட்டும் தான் ரிங்டோன் வைப்பேன். இருக்கிறவங்களுக்கே புரியும் நீ பேசுறது என்னன்னு. நான் பாட்டை பத்தி பேசிட்டு இருக்கிறேன், நீ டான்ஸ், லிரிக், பிஜிஎம்னு இந்த பக்கம் சம்பந்தமே இல்லாம நீ சம்பந்தமே இல்லாம என்ன ப்ரோ சொன்ன? இந்த சாங் பிடிச்சிருந்தா மட்டும் அப்ப என்ன சாங் பிடிக்கல அப்படின்னு சொல்றேன். பேசிட்டு இருக்கிற நீ டான்ஸ்ன்றது விசுவல்.